உலாவுகிற கர்த்தர். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆதியாகமம் 3:8. கர்த்தர் உலாவுகிறவர். தேவனுடைய பிள்ளைகளின் வீடுகளுக்கும் ஆராதனை ஸ்தலங்களுக்கும் இறங்கி வந்து உலாவுகிறவர். 2 பேர் அல்லது 3 பேர் அவருடைய நாமத்தில் கூடி வந்தால் போதும், கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இறங்கி வந்துவிடும். கர்த்தர் அவர்கள் நடுவில் வந்து உலாவ ஆரம்பித்து விடுகிறார். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன், உலாவுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வானத்தையும் பூமியையும் உருவாக்கின மகா பெரிய ஆண்டவர் மனுஷரின் மத்தியில் வாசம் பண்ணி அவர்களுடைய நன்மை செய்யும்படி உலாவி வருவது எத்தனை அற்புதமான ஒரு காரியம். சிங்கக்கபிலே உலாவ கர்த்தர் வருவாரா? நிச்சயமாகவே வருவார். தானியேலுக்கு உதவி செய்யும்படி சிங்கங்களின் வாயை கட்டி போட அவர் இறங்கி வந்தார். அக்கினி சூளையில் போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவோடு கூட விடுதலை நாயகனாக உலாவினார். இயேசு என்ற பெயரில் பூமிக்கு வந்தபோது சாலமோன் மண்டபத்தில் அவர் உலாவிக் கொண்டிருந்தார். யோவான் 10:23. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இறங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டி கொண்டு பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருந்தார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:13. இந்த குத்துவிளக்குகள் சபையை வெளிப்படுத்துகிறவையாய் இருந்தபோதும் மறுபக்கத்தில் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க ஒப்பு கொடுத்தவர்களையே காண்பிக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. குத்துவிளக்குகளின் மத்தியில் யார் உலாவ முடியும்? ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த குத்துவிளக்குகளின் மத்தியில் ஆசாரியர்கள் மட்டுமே உலாவ முடியும். இயேசு எப்பொழுது உயிரோடு எழுந்தாரோ அன்றே அவர் பிரதான ஆசாரியர் என்ற நாமம் தரிக்கப்பட்டார். எபிரேயர் 5:10. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் பிரதான ஆசாரியராக நம்மை பிரகாசிக்க செய்ய வல்லமையுள்ளவராய் உலாவிக் கொண்டே இருக்கிறார். குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிற இயேசு என்ன செய்தார்? நம்மை பிரகாசிக்க செய்கிறார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பிரகாசிக்கச் செய்யும்படி அபிஷேக எண்ணெயை ஊற்றி கொண்டு இருக்கிறார். மங்கி எறிகிற திரியை பிரகாசிக்க செய்கிறார். ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்புகிறார். குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற இயேசு இன்னும் என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். அவர் கரும் திரியை வெட்டுகிறார். யாருக்குள் சுயம், பெருமை, மேட்டுமை, அகங்காரம் ஆகிய கருந்திரி காணப்படுகிறதோ அவைகளையெல்லாம் வெட்டி சீர்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, இருண்டு கிடக்கிற இந்த உலகத்திலே கர்த்தருடைய ஒளியை கொண்டு வரும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அல்லவா? நினைவிற்கு, தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. 1 யோவான் 1:5.